ஹலோ கைஸ், நேற்று பார்த்தீங்களா? அதாவது ஜிடிக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச்சு. அதாவது 163 தான் டார்கெட்டு பஞ்சாபுக்கு. ஜிடி அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது 200 டார்கெட் வச்சதே சும்மா தட்டுன்னு தூக்கிட்டாங்க. ஆனால் 163 டார்கெட்டை உண்மையிலே பார்க்கறதுக்கு மேட்ச் பார்க்கறதுக்கு உண்மையிலே ஒரு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதாவது ஓஜி மேட்ச் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்தாலும் அதை டார்கெட் பண்ணி நம்ம அடிக்கிற விதம் தான் இருக்குல்ல. அந்த மாதிரி உண்மையிலே ஜிடி நேற்று ரொம்ப டஃப் கொடுத்துட்டாங்க பஞ்சாபுக்கு. பஞ்சாபில் பார்த்தீங்களா, ஓப்பனர்ஸ் 2 பேருமே நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, ஒருத்தர் அவுட்டு. அடுத்தது சிம்ரன் அவர் ஒரு 38 ரன்னோ என்னமோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஓகே சம்படி. அதாவது அடுத்தது ஒன் டவுனில் அந்த கூப்பர் கானலி இறங்கினாப்புல தலைவன். அதாவது தலைவன் வந்து ஒன் மேன் ஷோ தான். கிட்டத்தட்ட லாஸ்ட் நாட் அவுட்டுங்க தலைவன். 44 பாலில் 72 ரன்னு. அதாவது லாஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பாலில் ஒரு 4 அடித்து மேட்சை வந்து பஞ்சாப் கிட்ட கொடுத்துட்டு போயினே இருந்துட்டார். தலைவனை சும்மா எடுத்தது ஹெவி பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் பிளேயர்ஸ் இறங்கினாங்க, ஆனால் டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. சுரேஷ் ஐயரும் ஒரு 2 6 காட்டினார். ஆனால் தலைவன் கூப்பர் கானில் என்ன பண்ணால் கை கடிச்சிட்டாப்ல, இன்ஜூரி அப்படியே படுத்துட்டாப்ல. சுரேஷ் ஐயருக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரி இன்ஜூரிலாம் சும்மா டக்குன்னு ஆயிடுது. ஆனால் நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணி நேற்று மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி, அடிப்பட்ட உடனே தலைவனும் அவுட் ஆகிட்டாப்ல. சரி, யாரா மேட்சை வழி நடத்துறதுன்னு பார்த்தா அந்த யான்சன் ஒருத்தன் தான். அவனும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குட்டி அடியை போட்டு அவனும் அவுட் ஆகிட்டான். ஆனால் தலைவன் கூப்பர் கானலி மட்டும் தான் நேற்று ஒன் மேன் ஆர்மி தான் அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தான். ஜிடி வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சாய் சுதர்சனும் சுமன் கில்லும் நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. சாய் சுதர்சன் அவுட் ஆகிட்டாரு. அப்புறமேட்டு சுமன் கில்லும் அவுட் ஆகிட்டாப்ல. அப்புறமேட்டுக்கு ஒரு கொஞ்சம் பட்லர் ஃபஸ்ட்டு மாதிரிலாம் ஃபார்ம்லேயே இல்லைங்க, ஃபார்ம் அவுட்டுன்னு நினைக்கிறேன். தலைவன் ஏதோ சும்மா அப்போலாம் காட்டடி அடிப்பான், இப்போலாம் அடிக்கவே மாட்டேங்கிறான். மிடில் ஆர்டரில் ரொம்ப சொதப்புறாங்க ஜிடி, ஓகேங்களா. ஆனால் மிடில் ஆர்டர் சொதப்பினாலும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அதே இந்த பஞ்சாப் சைடில் பார்த்தா இந்த யாருங்க இந்த சிங்கு ஹர்ஷதீப் சிங்கு தலைவன் 3வது ஓவர் தான் அந்த மாதிரி போடுறான்னு பார்த்தா கடைசி டெத் ஓவர் வந்து சுரேஷ் ஐயர் வந்து கொடுக்குற, தம்பி இந்த உன்னை நம்பி கொடுக்குறேன் டெத் ஓவரே, நீ வந்து என்ன பண்ணுற நல்லா ஒரு கொஞ்சம் ரன். ஆனால் ரன்னெல்லாம் எதுவும் போகல. ஒரு 4 ஒரு ரன்னு 2 ரன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒய்டே கிட்டத்தட்ட 5 ஒய்டு, நோ பால் 2. அதாவது ஒய்டு ஒரு 3 பால் 4 பால் போட்டாப்புல, நோ பால் ஒரு 2. ஆக மொத்தம் ஒரு ஓவர் போடுறதுக்கு கொடுத்தா தலைவன் 2 ஓவர் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிடி ஒரு ஒரு அடி அடிச்சாங்க பாரு 6 பாட்ரு. அப்படியே பஞ்சாப் பிளேயரு, அவர் பேர் மார்க்கம் ஏன்சன் தான் நினைக்கிறேன். சம்படி இல்லை வேற யாருன்னு தெரில. தலைவன் சும்மா பார்டரில் நின்று கேட்சை பிடிச்சாம பாருங்க, அவுட்டு. என்னயா தலைவா யுசேந்திர சகல் என்ன நான் கூட ஃபார்ம் அவுட்டுன்னு நினச்சேன். தலைவன் இப்போ வரையுமே நல்லா வந்து பவுலிங் போட்டு இருக்காப்புல. ஏன்னா 2 விக்கெட் எடுத்தாப்புல, ரன்னும் எதுவும் கொடுக்கல. ஓகே மக்களே, நேற்று யார் மேட்ச் பார்த்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் மட்டும் போயிருங்க. பஞ்சாபோட கம்பேக் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட். பாய் கைஸ்.